நான் இன்னும் வடக்கு மண்டலத்துக்கு போல. ஸோ வெஸ்டர்ன் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்குமான ஃபைட்டா தான் இருக்கு. அங்க தாவேகா வந்து பாக்கெட்ஸ்ல தான் பெருமளவுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. கோயம்புத்தூர் சிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாப்புலர் கேண்டிடேட்ஸ் இல்ல. ஸோ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் வேலுமணி அவர்களுடைய ஆதிக்கமா, இப்ப புதிதாக வந்திருக்கின்ற செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆதிக்கமா, இன்னொன்னு வெஸ்டர்ன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா கடந்த தேர்தல்ல அந்த 7 மாவட்டங்கள்ல 50 தொகுதிகள்ல நான் 33 தொகுதிகளை அதிமுகவும் 17 தொகுதிகளை திமுக கூட்டணியும் பெற்றது. அது வந்து ரொம்ப டைட்டா தான் இருக்கு. இந்த முறை கோயம்புத்தூர்லயே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் போன்றவர்கள் இருக்கிறதுனால கான்டெஸ்ட் டைட்டா தான் இருக்கு. ஸோ டிவிகே வந்து அங்க வந்து நிறைய இடங்கள்ல பாக்கெட்ஸ்ல தான் அவங்க ரோல் பிளே பண்றாங்க. திருப்பூர் போன்ற இடங்கள்ல ஒரு நல்ல குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவாங்க. ஸோ தென் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வந்து கான்டெஸ்ட் வந்து இங்க வந்து ஒரு ட்ரையாங்குலர் கான்டெஸ்டா தான் இருக்கு. ஏன்னா கிறிஸ்டியன் கம்யூனிட்டி ஓட்ஸ் பிளஸ் ஃபிஷர்மேனுடைய ஓட்ஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து மதுரை போன்ற நகரங்கள்ல அவரை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஸோ வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அங்கெல்லாம் கான்டெஸ்ட் வந்து உண்மையிலே கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு. அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது.